கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் கற்று வருகிறோம். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பற்றியும் வரங்களை பற்றியும் நாம் கற்றோம். இன்று ஒரு புதிய பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். பிசாசு பற்றிய உபதேசம், டெமனாலஜி என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். பிசாசு, சாத்தான், லூசிஃபர் என்று சொல்லுகிற அந்த ஒரு நபரா, அது வல்லமையா அல்லது ஒரு மனப்பான்மையா என்று பல கருத்துக்கள் உண்டு. இறையியல் வல்லுநர்களே ரெண்டு பிரிவு உண்டு. முதல் பிரிவு காரிஸ்மேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரியவர்கள். அவர்கள் பிசாசு ஒரு நபர், அவன் விழுந்து போன தேவதூதன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சதுசேயர் மாதிரி இன்னொரு பிரிவு உண்டு. சதுசேயர் பழைய ஏற்பாட்டில் தேவதூதனையும் நம்ப மாட்டாங்க, ஆவியையும் நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டு சதுசேயர்கள், அவங்கள மாடர்ன் தியாலஜி, நவீன வேத வல்லுநர்கள், மாடர்ன் தியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பிசாசு ஒரு நபர் கிடையாது, அது ஒரு வல்லமை கூட கிடையாது, அது ஒரு மனப்பான்மை. இட்ஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இட்ஸ் ஏ மென்டாலிட்டி. பிசாசுன்றது ஒரு மனோபாவம், ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது என்றால், பிசாசு ஒரு எண்ணம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அது பைபிளில் எல்லா இடத்துலையும் பொருந்த வேண்டும், எல்லா இடத்துலையும் பொருந்த வேண்டும் அல்லவா? இப்போ இயேசுவை பிசாசு சோதித்தான். தேவ ஆலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே நிறுத்தி கீழே குதிக்க சொன்னான். மலையின் மேலே நிறுத்தி உலகத்தின் பட்டணங்களை எல்லாம் காட்டி, உலகத்தின் மகிமையை காட்டி தன்னை வணங்கும்படி சொன்னான். கல்லுகளை அப்பமாகும்படி சொன்னான். இப்போ இது ஒரு எண்ணம் தான், பிசாசு நபர் அல்ல என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இயேசுவே மலைக்கு மேலே ஏறி போனாரா? அவரே மலைக்கு மேலே ஏறி போய் அவர் வனாந்தரத்துக்கு தான் ஆவியானவரோட கொண்டு போனார். மலைக்கு மேலே ஆவியானவர் கொண்டு போகலை, தேவாலயத்தின் உப்பரிகின் மேலே ஆவியானவர் கொண்டு போகலை. அப்படி என்றால் மலைக்கு மேலே ஏறணும்னு இயேசுவுக்கே ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர் மலைக்கு மேலே ஏறி மேலேருந்து கீழே குதிக்கணும்னு எண்ணம் ஏற்பட்டதா? தேவாலயத்து உப்பரிக்க மேலே ஏறணும்னு இயேசுவுக்கு எண்ணம் ஏற்பட்டு அப்புறம் அங்கேருந்து குதிக்கணும்னு எண்ணம் ஏற்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புது. பிசாசு ஒரு நபராக இருந்தால் பிசாசு இயேசுவை தேவாலயத்து உப்பரிகைக்கு அழைத்து கொண்டு போனானா? பிசாசு இயேசுவை மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினானா? அந்த கேள்வியும் எழும்புது. பிசாசு ஆண்டவரை அழைத்து கொண்டு போனானா? கடவுளை பிசாசு அழைத்து கொண்டு போக முடியுமா என்றால் அழைத்து கொண்டு போக முடியாது. ஆனால் இப்போ மனிதன் ஆயிட்டார்ல, இப்போ 100க்கு 100 மனிதனாய் தெய்வீகத்தை துறந்து தெய்வீகத்தை கழட்டி வைத்துவிட்டு முழுக்க முழுக்க மனிதனாக பிறந்து மனிதனாக இருக்கிறார். அதனால் ஒரு மனிதனை பிசாசு
இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள் உட்படுத்த முடியும். அதுதான் அதற்கான விடை. இப்போ அந்த இடத்துல நம்ம தெளிவாக முடிவு செய்ய முடியல. இயேசு சோதிக்கப்பட்ட சம்பவத்தில் 1000 வருஷம் பிசாசு பாதாளத்தில் அடைக்கப்படுவான் எதிர்காலத்தில். அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் பிசாசு பாதாளத்தில் அடைக்கப்படுவான் என்றால், பிசாசு என்பது ஒரு எண்ணம், ஒரு மனப்பான்மை என்றால், ஒரு எண்ணத்தை, ஒரு மனப்பான்மையை அடைத்து வைக்க முடியுமா? அதை அடைத்து வைத்தால் யாருக்குமே அது 1000 வருஷம் அது வராதா என்கிற கேள்வி எழும்புது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிசாசுக்கும் மிகாவேலுக்கும் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. பிசாசு தோறுக்கு அடிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டான். ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ணம் ஏன் 2வது வானத்தில் இருக்கணும்? வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. ஏன் வானமண்டலத்தில் போய் அந்த எண்ணம் மனிதனுக்குள்ள தானே இருக்கணும், அல்லது மனிதர்களுக்கு நடுவில் தானே எண்ணங்கள் இருக்கணும். ஏன் 2வது வானத்தில் இருக்கிறது? அது எண்ணமாக இருந்தால் ஏன் 2வது வானத்தில் இருக்குது? ஒரு எண்ணத்தை, ஒரு மனப்பான்மையை 2வது வானத்திலேருந்து பூமிக்கு கீழே தள்ள முடியுமா? அது அடுத்த கேள்வி. அப்புறம் பிசாசு அக்கினி கடலிலே தள்ளப்படும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்குது. அக்கினி கடலில் நிரந்தரமாய் பிசாசு தள்ளப்படுவான். ஒரு எண்ணத்தை கொண்டு போய் அக்கினியில் போட முடியுமா? ஒரு பொருளை போடலாம், ஒரு நபரை போடலாம். ஒரு எண்ணத்தை எப்படி அக்கினியில் போட முடியும்? ஒரு எண்ணம் என்பது இந்த இடத்துலலாம் பொருந்தி வரவில்லை. அதாவது ஒரு உண்மையை சொன்னால் அது எல்லா சோதனையிலையும் அது பொருந்தணும். எல்லா இடத்துலையும் அது பொருந்தினாதான் அது உண்மை. ஒரு இடத்துல பொருந்தாட்டா கூட அது உண்மை கிடையாது. பிசாசு ஒரு நபர் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்துலையும் பொருந்துகிறது. அவன் ஒரு ஆவி, தேவதூதனை போல அவன் ஒரு ஆவி. அது எல்லா இடத்துலையும் பொருந்துகிறது. எண்ணம், பிசாசு எண்ணம் என்று வைத்துக்கொண்டால் சில இடங்களில் தான் பொருந்துகிறது, சில இடங்களில் பொருந்தவில்லை. பிசாசு ஒரு நபர் என்று வைத்துக்கொண்டால் எல்லா இடத்துலையும் பொருந்துகிறது. பிசாசை பற்றிய எல்லா சம்பவங்களிலும் அது பொருந்துகிறது. அதனால பிசாசு, யோபு புத்தகத்தில் பிசாசு போய் யோபு கிட்ட, ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஒரு எண்ணத்தை பார்த்து, ஒரு மனப்பான்மையை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? நீ யோபுவை பார்த்தியா? ஒரு எண்ணம், ஒரு மனப்பான்மை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குமா? நான் யோபுவை சோதிக்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு. பேதுரு சோதிக்கப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தான் என்கிட்ட அனுமதி கேட்டான். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது மாதிரி பேதுருவை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டான். நான் ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு எண்ணம், ஒரு மனப்பான்மை போய் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா என்கின்ற கேள்வி எழும்புது. அந்த இடத்துலலாம் பிசாசு ஒரு எண்ணம், சாத்தான் ஒரு எண்ணம் என்பது அந்த இடத்துல பொருந்தி வரவில்லை. சில இடங்களில் பொருந்துகிறது, பல இடங்களில் அது பொருந்தவில்லை. ஆகவே பிசாசு அல்லது சாத்தான், அது லூசிஃபர் என்பது ஒரு நபர், அது ஒரு ஆவி என்கிற முடிவுக்கு நாம் வர முடியும். பிசாசு யார், சாத்தான் யார்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். கேருப், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேருப்னா கேருபின், கேருபின்னா தேவதூதன். பிசாசை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒரு தேவதூதன். வேதத்தில் நேரடியாகவே இருக்கு. ஆனால் இந்த
நவீன இறையியல்காரர்கள் இல்லை, அதெல்லாம் அப்படி அர்த்தம் இல்லை, வேறு மாதிரி அர்த்தம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கேருப்னா கேருபீன்னா தேவதூதன். அதனால் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் சதுசேயர்கள் அதை நம்பவில்லை. அவர்கள் தேவதூதனையும் நம்பலை, ஆவியையும் நம்பலை, உயிர்த்தெழுதலையும் நம்பலை. ஆனால் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய காரியங்களை நம்பினார்கள். ஒரு தேவதூதன் ஏசாயா 14:12 படிக்கிறோம். அங்கே தான் அந்த லூசிஃபர் அப்படின்ற பேர் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விடிவெள்ளி, லூசிஃபர்னா விடிவெள்ளின்னு அர்த்தம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. விடிவெள்ளி அப்படின்றதுக்கு எபிரேய வார்த்தை லூசிஃபர். அதான் லூசிஃபர்ன்றாங்க. லூசிஃபர்ன்ற பேரில் ஒரு சினிமா கூட சமீபத்தில் பெரிய அளவில் அது வெற்றி பெற்றது. விடிவெள்ளி அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் விடிவெள்ளி, அதிகாலையின் மகன். மட்டுமல்ல, நட்சத்திரம் அதாவது வேத புஸ்தகத்தில் தூதர்கள் நட்சத்திரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். நட்சத்திரம் என்பது பல நேரங்களில் பல காரியங்களை குறிக்கிறது. ஆனால் விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்று யோபினுடைய புஸ்தகம் தேவதூதர்களை குறித்து சொல்கிறது. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நட்சத்திரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நட்சத்திரம் என்கிற வார்த்தையை அது தேவதூதனை குறிப்பதாக சில இடங்களிலே நாம் படிக்கிறோம். யோபு 38:7, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்பது இந்த இடத்துல தேவதூதர்களை குறிக்கிறது. பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது, பூமியை படைத்த போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவதூதர்களைத்தான் குறிக்கிறது. அதுலேயும் இவன் ஒரு விசேஷமான தேவதூதன். எப்படி நட்சத்திரங்களில் விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார் எப்படி விசேஷமானதோ அது மாதிரி தேவதூதர்களில் இவனும் விசேஷமானவன். அதனால் அவனுக்கு அந்த பேர். பிசாசு சாத்தான்னாலே ஒரு படம், எப்படி படம் வச்சுருப்பாங்கன்னா, கருப்பாக 2 கொம்பு வச்சு, பல்லு ஒரு பெரிய பல்லு, கோரமான பல்லு வச்சு, கொஞ்சம் அகோரமான அருவருப்பான கொஞ்சம் பயமுறுத்துகிற உருவம். இதுதான் பிசாசு. நாடகத்திலேயோ படத்திலேயோ பிசாசு அப்படி தான் காட்டுவார்கள். ஆனால் எங்கேயாவது வேத புஸ்தகத்தில் பிசாசு அசிங்கமானவன், அகோரமானவன், பயங்கரமானவன் என்று இருக்கிறதா? இல்லை, எங்கேயுமே இல்லை. சில நேரங்களில் பாம்பை காட்டுவாங்க. ஏன்னா பிசாசுக்கும் பாம்புக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை. அது ஒரு உருவகம், ஓமானம். அவன் முதல்ல ஒரு பாம்பை பயன்படுத்தினதுனால, இப்போ இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லலையா? ஆட்டுக்குட்டியை தான் பலியிடுவாங்க. அவர் எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் மொத்தமாக சேர்த்து அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆட்டுக்குட்டியினுடைய இடத்துல அவர் போய் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது ஒரு உருவகம், ஒரு காரண பேரா ஆட்டுக்குட்டியானவர். இங்கிலீஷில் த லேம்புன்னு தான் இருக்கு. தமிழில் கூட யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லலை, தேவ ஆட்டுக்குட்டி. தமிழில் அப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தான் பிசாச சர்ப்பம் என்று சொல்வது. அவன் சர்ப்பத்தின் வடிவத்தில் இருக்க மாட்டான். அவன் ஒரு தேவதூதன் தான், தேவதூதன் வடிவத்தில் தான் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா, முழு அழகுள்ளவன்.
மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பூரண அழகுள்ளவன். இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலேயே அதிக அழகு. இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவரை குறித்து பூரண அழகுள்ளவர் என்று உன்னத பாட்டு சொல்கிறது. அவருடைய அழகை உன்னத பாட்டு அங்கமாக வர்ணிக்கிறது. அதனால அவர்தான் சர்வ லோக ஆணழகன். யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான், தேவன் தான். ரெண்டாவதாக இவனை சொல்லலாம், ரன்னரப்பா. ரெண்டாவது இடம் பிடிக்கிறவன் அழகுல யாருன்னு கேட்டால் லூசிஃபர், சாத்தான், பிசாசு. அவன் அழகாக இருப்பான். அவன் அந்த மாதிரிலாம் கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். பல்லெல்லாம் கோர பல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பாக அகோரமாலாம் இருக்க மாட்டான். அழகாக இருப்பான், சிகப்பாக இருப்பான். பார்க்குறதுக்கு ஈர்ப்பு, நம்மளை ஈர்க்கும். அவன் அழகு நம்மளை ஈர்க்கும். அவன் அழகு தான் அவனையே கெடுத்தது, மற்றவர்களே அவன் அண்டை ஈர்த்தது. என்றைக்குமே அழகு மற்றவர்களை ஈர்க்கும். அழகு உள்ளவர்கள் பெருமைப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அவன் அழகுள்ளவன் மட்டுமல்ல, அதிக ஞானம் உள்ளவன். எசேக்கியேல் 28:12, நீ ஞானத்தால் நிறைந்தவன். கடைசிக்கு முந்தின வரி, ஞானத்தால் நிறைந்தவன். சாதாரண ஞானம் கிடையாது. அவன் அழகு அப்படியே தான் இருக்கு, கெட்டு போகலை. அதே அழகோட தான் இருக்கு. எங்கேயாவது அழகு கெட்டு போச்சுன்னு பைபிளில் வசனமே இல்லை. ஆனால் அவன் ஞானம் கெட்டு போச்சு. 17ஆம் வசனம் எசேக்கியேல் 28, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அவனுக்கு ஞானம் கெட்டு போச்சு. கெட்டு போகிறதுனா அப்படி, இப்போ ஒரு பழ ரசம் இருக்குது, அந்த பழ ரசம் அப்படி கெட்டு போகுது. கெட்டு போனால் என்ன ஆகும்? ரொம்ப புளிச்சு போய் அப்படியே இருந்ததுன்னா கசப்பாகி அது ஒரு மதுபானமாக மாறிடுது. ஒரு பழ ரசம், அதில் எந்த போதையும் இல்லை, வெறும் சத்து இருக்குது, ருசி இருக்குது, வாசனை இருக்குது. ஆனால் அது கெட்டு போச்சுன்னா, புளிப்பாகி கசப்பாச்சுன்னா அது மதுபானம் ஆகிடுது. பழரசம் மதுபானமாக கெட்டு போய் மதுபானம் ஆகிற மாதிரி தான் இவனுடைய ஞானம் கெட்டு போய் தந்திரமாக மாறிச்சு. அவங்ககிட்ட ஞானம் இருக்கு, ஆனால் கெட்டு போச்சு. கெட்டு போய் அது தந்திரமாய் மாறிவிட்டது. அழகு எந்த மாற்றமும் இல்லை, அதே அழகோடு தான் இருக்கான். அதனால தான் பிசாசால பலரை ஈர்க்க முடிகிறது. அவன் அழகு எந்த விதத்திலையும் மாறலை, குறையலை. எசேக்கியேல் 28:13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவன் பணக்காரன். இன்னொன்று என்னென்னா, அவனை எதெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தது? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூடிக்கொண்டிருக்கன்னா அவனை உட்கார வச்சு, அவனை படுக்க வச்சு, அவன் மேலே இந்த ரத்தின கற்களை, தங்கத்தெல்லாம் போட்டு மூடிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவன் உடம்பு முழுசும் ரத்தின கற்களை அணிந்திருந்தான். சிலர் அப்படி அணிந்திருப்பாங்க. இங்கே ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவர் கொஞ்சம் அரசியல்லையும் ஈடுபடுவார், கொஞ்சம் ஜாதி சங்கத்திலையும் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் நகை போட்டிருப்பார். கையில், கழுத்தில்,
கிலோ கணக்கில் நகை போட்டிருப்பார். அவரை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அந்த நகையெல்லாம் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிட்ட கொடுத்தாங்க. இன்னொருவரை நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், பீகாரில். அவரும் கிலோ கணக்கில் தங்க நகை போட்டிருக்கிறாரு. தன்னுடைய 2 சக்கர வாகனம் மோட்டர் பைக்குக்கு தங்க முலாம் பூசி இருக்கிறார். அது மாதிரி இருக்கிறாங்க. ஒருவரை கைது பண்ணாங்க அமெரிக்காவில். அவர் வரி ஏய்ப்பு செய்தார், பண விஷயத்தில் மோசடி பண்ணார், கைது பண்ணாங்க. அவர் குழாய் கூட, தண்ணீர் குழாய் கூட தங்கத்திலே போட்டிருந்தார். தங்க தண்ணீர் குழாய் போட்டிருந்தார் அவர் வீட்டில். இப்போ தங்கம் ரத்தனங்களும் மூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பிசாசு அவ்வளோ பணக்காரன். ஒரு ரத்தன கல்லும் கோடிக்கணக்கில் விலை பெறும். அவ்வளோ பணக்காரன் பிசாசு. பிசாசு அழகுள்ளவன், பிசாசு ஞானம் உள்ளவன். அந்த பணத்தை ஆண்டவர் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டாருன்னு எங்கேயுமே வேதத்தில் குறிப்பு இல்லை. ஞானத்தை கூட ஆண்டவர் கெடுக்கலை, அவனே கெடுத்து கொண்டான். பிசாசுகிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்கிற அளவு இல்லை. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. பிசாசுகிட்ட இருக்கிற பொண்ணு கூட கர்த்தருடையதான். அவங்ககிட்ட கொடுத்தாரு, திரும்பி வாங்கலை. ஆண்டவர் என்றைக்குமே திரும்பி வாங்க மாட்டார். உன்னை கொடுத்துட்டாருனா அது அவனே இழந்தாதான் உண்டு. ஆண்டவர் அதை திரும்ப எடுக்க மாட்டார். கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டார் ஆண்டவர். அவனே இழந்துருவான். அவன் இழந்துட்டாதான் உண்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தால் கர்த்தருக்கு சோத்திரன்றது அது நபர்களை குறிக்கிறது. அது நபர்களை குறிக்குது. அதனால யோபினுடைய உடைமைகளை எல்லாம் கர்த்தர் எடுக்கல, சாத்தான் தான் எடுத்தான். சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பிசாசு பணக்காரன், அப்புறம் அவன் அதிகாரம் உள்ளவன். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் 28:12. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம்னா அது ஒரு அதிகாரத்தின் அடையாளம். அந்த காலத்தில் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது. அதனால் அதை ஒரு முத்திரை ஒன்றையும் பதிப்பார்கள். அந்த முத்திரையை மோதிரமாக செஞ்சு வச்சு கையில் போட்டிருப்பாங்க. ராஜாக்கள், அதிகாரிகள் அவர்கள் மையிலே அந்த மோதிரத்தை தொட்டு கடிதங்களிலே முத்திரை வைப்பார்கள். அதுதான் முத்திரை மோதிரம். இது அதிகாரத்தின் அடையாளம். அவனுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தார். அவன் பூமியை, ஆதாமுக்கு முன்பதாக பூமியை ஆண்டவன் அவன்தான். ஆதாமுக்கு முன்னால் பூமி இருந்துச்சா அப்படின்ற கேள்வி வேற, அது தனி கேள்வி, அது தனி பாடம். அதுக்குள்ளே இப்போ போக போகிறதில்ல. அதனால் அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். பரலோகத்தில் இருக்கும்போது பாவம் செய்கிறதுக்கு முன்னால் அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். இப்போ அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஆனால் இந்த அதிகாரம் இல்லை. தேவனுடைய அதிகாரம் அவங்ககிட்ட இல்லை. அதை பிறகு நம்ம அடுத்த வகுப்பில் படிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிசாசை குறித்து நாங்கள் படித்தோம். ஏன்னா எதிரியை புரிந்து கொண்டாதான் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் தப்ப முடியும், அவனை நாங்கள் ஜெயிக்க முடியும். பிசாசை பற்றி ஏன் படிக்கணும்? கர்த்தரை பற்றி படித்தா போதாதா என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்டாதான் அவனை எதிர்த்து ஜெயிக்க உதவியாக இருக்கும். ஆகவே வேதத்தில் இருக்கிறத தான் நாங்கள் தியானிக்கிறோம். அவன் தன்னுடைய ஞானத்தை கெடுத்து கொண்டான். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை கெடுத்துக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அவன் நீர் கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனான், நாங்களும் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமேன், ஆமேன்.